சுந்தர் சி படத்துக்கு உள்ள ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, ஆமா. அது அப்படியே ஒரு 25 வருஷமா ஃபாலோ பண்றோம். அந்த படங்களும் வெற்றி பெறுதுங்கிறது தான் பெரிய ஆச்சரியம். அது நம்மளும் திருப்பி பார்த்தாலும் பெருசா சலிப்பு இல்லாம இருக்கு. ஒரு ஹீரோவும் லவ் பண்ணுவாரு, காமெடியும் லவ் பண்ணுவாரு. அது யாருக்கு அப்படிங்கிற ஒரு இது எல்லா படத்துலையும் ஒரு ஒரு டெம்ப்ளேட்டா வச்சிருப்பாரு. அதுவும் இந்த படத்துலையும் பண்றாங்க. அது ரசிக்கும்படியாக இருந்தாலும் கூட திருப்பி அவருடைய படங்கள்ல அது ஒரு ஸ்டைலாக வச்சிருக்காரு. பட் அதெல்லாம் பெருசா ஒன்றும் படங்கள்ல தெரியல, அங்கங்க தெரியல அதுல. ஓகே சார். ஸோ ரீசெண்டாக கூட ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாங்க சுந்தர்சி சார் வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டரை வந்து எல்லாருமே கொண்டாட மாட்டாங்க. பட் அதனால நிறைய பேர் மீம்ஸ் போட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, உங்க படத்தையும் என்ஜாய் பண்றோம், உங்க படம் மூலமா இப்போ நல்லா சிரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சுந்தர்சியினுடைய காலகட்டங்களில் வந்த இயக்குநர்கள் யாருமே இன்னைக்கு ஃபீல்டில் கிடையாது. 91 92 வந்துட்டார். அதிகபட்சம் 96 தான் அவருக்கு பெரிய பிரேக் கொடுத்த படம் உள்ளே தள்ளிதா. கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் இன்னைக்கு ஒரு பிஸியான நடிகராக இருக்கிறார், பிஸியான ஒரு டைரக்டராக இருக்கிறாரு. இன்னைக்கும் அவர் கொண்டாடப்படக்கூடிய இயக்குனராக இருக்கார். அவர் கமர்ஷியல் டைரக்டராக இருந்ததுனால தான் இன்றைக்கி ஃபீல்டில் இன்றைக்கி வந்து இருக்கிறார்.